வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இல்லைங்க, நான் எல்லாம் நான் செய்து வரேங்க. சில சமயம் எனக்கும் தெரியாத கோபம் வந்துருங்கன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஒண்ணு செய்யுங்கன்ற, நீங்க என்ன செய்யுங்க, ஒரு நாளைக்கு காலையில இருந்து மாலை வரைக்கும் பட்டினி போட்டுடுங்க உடம்ப, சாப்பிடாதீங்க. அந்த ஏன் சாப்பிடாதீங்கன்னா நான் சொல்றேன்னு நினைச்சுக்குங்க. ஏன்னா சினம் தவிர்க்கணும்னு சொல்லி வச்சார் சுவாமிஜி. அதை என்ன தவிர்க்க முடியாத எனக்கு மறந்து விடுறான். அதனால நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடாத இருக்கிறேன் சொல்லி போட்டுடுங்க. அப்ப என்ன ஆகும், வேற ஒரு பொழுது இருந்தாலும் சரி, சாப்பாடு இல்லாத பட்டினி இருந்தாலும் சரி, அது வேற மாதிரியா இருக்கும். சீனம் தவிர்க்கிறதுக்காக நான் ஒரு பொழுது இருக்கிறோம்னு சொன்னா ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பெருங்குடலும் சிறுகுடலும் போட்டி போடுற போது அந்த ஒவ்வொரு நிமிஷமும் படாத வேதனைப்படுவோம். அந்த நினைவுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இது அழுத்தமான பதிவாக்கணும். அதுல இருந்து நீங்க செய்ய மாட்டீங்கன்னு சொல்றது. ஐயோ, நான் செய்யாதையே நான் இனிமேல் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த குடலும் முறுக்கும் ஒன்னோட ஒண்ணு சண்டை போடணும்னு சொல்றேன் பாருங்க, அங்கேயும் பயந்துடுறாங்க. எத்தனையோ தடவை எல்லாரும் பட்னி கிடக்குறோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட இதை வச்சு இதுக்காக தான் நான் பட்னி கிடக்குறோம்னுட்டு வச்சா நம்முடைய உள்ளத்தை சீர்திருத்தத்துக்காக அங்க தாங்க முடியாது. எனவே அம்மாதிரி பயிற்சி செய்து ஒவ்வொரு ஆண்டையும் அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டையும் அவங்களை பார்க்கும் போதும் நினைக்கும் போதும் இதெல்லாம் நினைவுக்கு வரும்படியான அளவுல பயிற்சி செய்துட்டா அவரை போல ஒரு அமைதியான மனிதன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறிடலாம். ரொம்ப சிரமமே இல்லை. ஒரே ஒரு வாரத்துல ஒரு மாதத்துல ஒரு மனிதன் சினத்தில இருந்து விடுபட்டு தேர்ச்சி பெறலாம். சீனம் ஒண்ணு விட்டா எல்லா உணர்ச்சி வயப்பட்ட எல்லா எண்ணங்களும் செயல்களுமே மாறிடும். ஏன்னா இந்த அவேர்னஸ், இந்த விழிப்பு நிலை. ஆகவே ஆசை சீரமைப்பு, சினம் தவிர்த்தல், இந்த இரண்டையும் நல்ல முறையில 6 குணங்கள்ல 2 முறையில பயிற்சி செய்துட்டீங்கன்னா உங்களை விட ஒரு நல்ல உயர்ந்த ஒரு ஆத்மா இல்லை என்ற அளவுக்கு நீங்களே தெளிவு பெறுவீங்க. அதுக்கு அதன் பிறகு உங்களை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் பயனடைவார்கள் என்று கூறி, இது இத்தகைய முறையில 6 குணங்களையும் சரிப்படுத்தி கொண்டா முகம் எப்படி இருக்கும்? அதாவது சினம் உள்ளவர்களுக்கு முகம் எப்படி இருக்குன்னா, எப்பொழுதும் எது அதை அந்த சினத்தை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னா முகம் சுருங்கிதான் போகும். ஆனா சினமே இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்குன்னா முகம் மலர்ந்து இருக்கும். அது மாதிரி முகம் மலர்ந்து இன்முகம் வேணுமானா இந்த 6 குணங்களை சீரமைத்துக் கொள்ளணும். அதன் பிறகு பஞ்சமகா பாதங்களும் அங்கிருந்து விளையாது. எனவே மனிதன் மனிதனாக வாழ முடியும் என்று கூறி இந்த சொற்பொழிவு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.